ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்னர் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் யூனியன் லெஜிஸ்லேச்சர் பற்றி வீடியோஸ் போட்டிருந்திருப்பேன். அதை பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி என்னோடய போஸ்ட்டில் வந்துட்டு நான் இது இமேஜஸ் எல்லாமே போட்டிருந்திருப்பேன். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா மோட்டிவேஷ்னல் இமேஜஸாக இருக்கும். உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா அதை போய் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். நான் என்னோடய டேவை அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். டெய்லியும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் கண்டிப்பாக. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் 5 மந்த்ஸுக்குள்ளே இந்த ஜிகே டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் இத்தனை டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருந்திருக்கேன். 10th புக் மட்டுமே வச்சு இத்தனை டாபிக்ஸ் நம்மளுக்கு கவர் ஆகுது நம்மளோட சிலபஸில். ஓகே, அதெல்லாத்தையும் போய் மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிட் 3 ஆல்ரெடி நான் வந்து 10th ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே முடிச்சிருந்திருப்பேன். இப்போது 10th சிவிக்ஸில் வந்துட்டு 2 லெசன் முடிச்சிட்டேன். இது 3rd லெசன். ஒரு 3 பார்ட்ஸ்க்குள்ளே இந்த 3rd லெசனையும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு 4th லெசன் 5th லெசன் முடித்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஓவர் ஆகிடும். தென் பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் போகிறோம். தென் எக்கனாமிக்ஸ்க்கு அடுத்தது வந்துட்டு நெக்ஸ்ட் இது எல்லாமே 11th புக் 12th புக் அந்த மாதிரி இதெல்லாமே போக போகிறோம் ஆஃப்டர் பாலிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோலையும் நான் வந்துட்டு சில டார்கெட்ஸ் கொடுத்துருப்பேன். அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாம். யூனிட் 3 ஸ்டேட் கவர்மெண்ட். இன்ட்ரொடக்ஷன் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா லைன் பை லைனாக தான் ரீட் பண்ணுவேன். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். அண்ட் சம் 2-3 கலர்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நான் நெக்ஸ்ட் அது வரப்போ வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, introduction. The Constitution of India envisages for a federal government having separate system of administration for the union and the state. இது ஏன் லைன் பை லைனாக நான் கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ எக்ஸாம்ஸில் மோஸ்ட்லி அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ்டாக தான் கேட்குறாங்க. நம்ம லைன் பை லைன் படித்து இது பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசர்ஷன் அண்ட் ரீசன் கேட்கும்போது எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ராங் பேர் சூஸ் பண்ணுறது, மேட்ச் த இது, அப்புறம் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரு, ஆர்டிகல்ஸ் கொடுத்துட்டு அது எதில் வருது, அந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த 10th புக்கை கவர் பண்ணால் மட்டும் நம்மளுக்கு வந்து 10 to 15 கொஷின்ஸ் வந்து நம்மளால் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு 10th புக் கவர் பண்ணுறோம். ஓகே, அதனால தான் நான் லைன் பை லைனாகவும் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபெட்ரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. ஃபெட்ரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் தனியாக இருக்குது, அதுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாக இருக்குது, ஸ்டேட் இருக்குது, அதுக்கு தனியான அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லையா. அதுதான் பார்த்திங்கன்னா ஃபெட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதை யார் உருவாக்கணும் அப்படின்னு கேட்டால் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து உருவாக்குச்சு. அதில் இப்போது எத்தனை ஸ்டேட்ஸ் அண்ட் எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அட் ப்ரெசென்ட்டில் 9 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் த கேபிட்டல் டெரிட்டரி டெல்லியும் சேர்த்து சொல்லியிருக்காங்க இன் இந்தியா. த கான்ஸ்டியூஷன் கண்டைன்ஸ் ப்ரொவின்சஸ் ஃபார் த கவர்னன்ஸ் ஆஃப் போத் த யூனியன் அண்ட் த ஸ்டேட். அந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கவர்னன்ஸ் ஆஃப் யூனியனையும் கவர்னன்ஸ் பண்ணுது, ஸ்டேட்டையும் அது வந்து கவர்னன்ஸ் பண்ணுது அப்படின்னே சொல்கிறாங்க. It lays down a uniform structure for the state government in Part 6 of the Constitution from Article 152 to 237. Part 6 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா Article 152லேருந்து 237க்குள்ளே அந்த Part 6க்குள்ளே இத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது. இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி சொல்லுது. அதெல்லாம் அது எப்படி ஸ்ட்ரக்சர், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதெல்லாமே சொல்லுது. நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா 3 பிரான்ச்சஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லிட்டு 3 இது வந்துட்டு இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். த எக்ஸிக்யூட்டிவ், த கவர்னர். த கவர்னர் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். இந்த கலர், இந்த லைட் கலர் ரெட் கலர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஸோ இஸ் த அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ ஒருத்தரை வந்து இப்படி ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்டேட்டையோ ஒரு சென்டரையோ இப்படி சொல்லியிருந்திருப்பாங்க ஒரு பேரை வச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஜென்ரலி there is a separate governor in each state. ஸோ ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு கவர்னர் தான் பொதுவாகவே இருப்பாங்க. ஆனால் சம் சுச்சுவேஷனில் ஒரு பர்சனே நிறையா ஸ்டேட்டுக்கு வந்துட்டு கவர்னராக இருப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் 154 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கவர்னரோட ஸ்டேட்டில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஆர்டிக்கல் 154 வந்துட்டு நம்மளுக்கு சொல்லுது. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் பார்த்தாலே நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது 3 இதுவாக பிரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துருப்போம், அதே தான் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி பார்த்துருப்போம். இங்கே கவர்னர் இருக்காரு, அங்கே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் இருந்திருப்பாரு. ஸோ கவர்னரும் பிரசிடென்ட்டும் ஆல்மோஸ்ட் சிமிலர் பவர்ஸ் தான் இருக்கும். என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பிரசிடென்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, அங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்திருப்பாரு, இங்கே வந்து சீஃப் மினிஸ்டர், அவருக்கு கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை அட்டர்னி ஜெனரலும் இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது 2 இதுவாக பிரிஞ்சிருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது அப்பர் ஹவுஸ், அங்கே பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா, லோக்சபான்னு பிரிஞ்சிருக்கும். இங்கே வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு பிரிஞ்சிருக்கு. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்பர் ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை லோவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜுடிஷியரி அங்கே பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் இருப்பாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க, அது கீழே ஹைகோர்ட்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரியில் ஹைகோர்ட் கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், அதர் கோர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். கவர்னரை எப்படிப்பா அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் யார் அப்பாயிண்ட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா பிரசிடென்ட். கவர்னர் ஆஃப் ஸ்டேட் ஷால் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். அவரோட ஆஃபீஸ் டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5 இயர்ஸ் தான் அவரோட பதவிக்காலம். ஓகே, பட் ஹி ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். இருந்தாலும் பிரசிடென்ட் வந்து அந்த ஸ்டேட்டில் நீங்கள் எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணால் கவர்னர் வந்துட்டு அந்த 5 இயர்ஸுக்கு மேலேயும் அவரோட பதவியில் இருக்க முடியும். Generally, the governor does not belong to the state where he is appointed. இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஒரு கவர்னர் ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் இருந்து வந்த ஒருத்தராக இருக்க மாட்டார். ஸோ அதர் ஸ்டேட்லேருந்து வந்தவராக தான் இருப்பார் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்கிற கவர்னர். ஓகே, he can also be transferred from one state to another by the president. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் பிரசிடென்ட்டுக்கு பவர்ஸ் இருக்குது. he can also resign any time by addressing his resignation to the president. ஸோ என்ன பண்ணலாம், அவரோட ரெசிக்னேஷனை வந்து பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு கவர்னர் பதவியிலேருந்து விலகலாம். The legislature of a state or a high court has no role in the removal of the governor. ஸோ ஒரு கவர்னரை ஒரு ஸ்டேட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹை கோர்ட்டுக்கோ இல்லை அந்த ஸ்டேட்டில் இருக்கிற சட்டமன்றத்துக்கோ எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. எ பர்சன் மே பி அப்பாயிண்டட் அஸ் அ கவர்னர் ஃபார் எனி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ எத்தனை தடவை வேணாலும் ஒரு பர்சனை கவர்னராக வந்து நியமிக்க முடியும். ஆனால் அவருக்கு வந்து 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்டில் இருந்து வந்தவராக இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேட்டில் இருக்கிற கவர்னர் அதே ஸ்டேட்லேருந்து வந்தவராக இருக்கக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டு கிட்ட வந்துட்டு இந்த கவர்னரை நியமிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் பேஸ்டு அவங்களோட வியூஸ் என்னன்னு கேட்டுட்டு தான் ஒரு கவர்னர் வந்து நம்மளால் நியமிக்க முடியும். ஓகே, according to article 158(3)(a), where the same person is appointed as governor of 2 or more states. இங்கே பார்த்தோம் இல்லையா, சம் சுச்சுவேஷன்ஸில் கவர்னர் வந்துட்டு 2 or more ஸ்டேட்ஸுக்கு வந்து ஒரு கவர்னராக இருக்கலாம், ஒரு மாநிலத்தோட கவர்னர் அப்படின்னு பார்த்தோமா. அதே தான் இந்த ஆர்டிக்கலும் சொல்லுது. அப்படி அவர் இருக்கும் பட்சத்தில், ஸோ மோர் தென் 1 ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து சேலரி வழங்குவாங்க இல்லையா. ஸோ அது வந்து எத்தனை ஸ்டேட்டுக்கு இருக்காங்களோ அந்தந்த ஸ்டேட் அவருக்கான சேலரியை வந்து வழங்கணும், பேயபிலிட்டியாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் சொல்லும். ஆர்டிக்கல் 158(3)(a), the same person is appointed as governor of 2 or more states, the emolument and allowances payable to the governor shall be allocated among the states in such proportion as the president may be order determine. ஸோ அந்தந்த ஸ்டேட் அவருக்கான அலோவன்ஸையும் பேயபிளையும் வழங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன், அவரோட தகுதிகள் என்னென்ன இருக்கணும், கவர்னர் ஆகிறதுக்கான தகுதிகள் என்ன.
Article 157 and Article 158 of the Constitution of India specify eligibility requirements for the post of the governor. ஸோ ஒரு கவர்னர் வந்து என்னென்ன அவருக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் அவருக்கான தகுதிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஒரு கவர்னராக வரணும் அப்படின்னா அவருக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத ஆர்டிகல் 157 அண்ட் 158 வந்துட்டு சொல்லுது. ஸோ நீங்கள் ஆர்டிக்கல் எப்படி ரிமெம்பர் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ரியல் லைஃப் சினரியோ வச்சு அதில் சில நம்பர்ஸ் எல்லாமே மெமரி ஆயிருந்திருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ரியல் லைஃப் கூட கம்பேர் பண்ணி நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன அந்த ஆர்டிக்கல் 157 அண்ட் 158 சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவர் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், அதே மாதிரி 35 வயசு கம்ப்ளீட் பண்ணவராக இருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் கவர்னராக முடியும். நெக்ஸ்ட்டு ஹீ ஷுட் நாட் பி அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் எனி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ சட்டமன்றத்திலோ இல்லை பார்லிமெண்ட்லேயோ மெம்பராக இருந்திருக்கக்கூடாது. ஆனால் இஃப் ஹீ இஸ் அ மெம்பர் ஆஃப் எனி அந்த மாதிரி லெஜிஸ்லேச்சரில் மெம்பராக இருந்தாலும் என்ன பண்ணணும், அவரோட சீட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வேக்கேட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ ஷுட் நாட் ஹோல்ட் எனி அதர் ப்ராஃபிட்டபிள் ஆக்குபேஷன். ஸோ கவர்மெண்ட் பேஸ்டு இதில் எதுலேயுமே அவர் இருந்திருக்க கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவரோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே முடியுது. ஸோ இந்த மாதிரி தகுதிகள் பெற்றிருந்தாலே அவருக்கு வந்து கவர்னர் ஆகிற தகுதிகள் இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்னர். ஸோ கவர்னர் அப்படிங்கிறவர் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவோட தலைமை யாருன்னு கேட்டால் நம்மளோட கவர்னர் தான். அவருக்கு வந்து நிறையா பவர்ஸும் இருக்குது. இந்த எக்ஸைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் த கவர்னர் எக்ஸப்ட் இன் சர்டைன் கேசஸ். சில கேசஸ் எக்ஸப்ஷனல் கேசஸை தவிர கவர்னருக்கு ஒரு உத்தரவு போடுறதுக்கோ எல்லா விதமான அதிகாரங்கள் எல்லாமே இருக்குது. கைட் பை எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த. ஆனால் அவர் வந்து ஹெட்டாக இருந்தாலுமே சீஃப் மினிஸ்டர்கிட்டயோ இல்லை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்கிட்டயோ அட்வைஸ் கேட்டு தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடிவு எடுப்பார், எக்ஸப்ட் சர்டைன் கேசஸ் தவிர. ஸோ அது எந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 163 வந்து சொல்லுது. ஓகே, next executive powers. He appoints the leader of the majority party in the state legislative assembly as a chief minister. ஸோ சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டால் நம்மளோட கவர்னர் தான். அந்த சீஃப் மினிஸ்டர் எப்படி வருவாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மெஜாரிட்டி பார்ட்டி இருந்திருக்கும், அதோட லீடராக ஒருத்தர் இருந்திருப்பார், அவரை தான் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். அந்த சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். சீஃப் மினிஸ்டர் மட்டும்தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரா கேட்டால் கிடையாது. சில கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். ஸோ சீஃப் மினிஸ்டரின் பரிந்துரையின் பேரில் சில கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஓகே, he appoints a chairman and member of the state public service commission. ஸோ ஒரு சேர்மன், இப்போ நம்மளுக்கு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி படிச்சிருக்குமா, அதோட சேர்மன் எல்லாத்தையும் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஹி அப்பாயிண்ட்ஸ் த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். அங்கே பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனரை வந்து சென்ட்ரல் லெவலில் யார் அலோகேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் பிரசிடென்ட். ஸோ இங்கே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை வந்து யார் அலோகேட் பண்ணுவான்னு கேட்டால் கவர்னர். ஓகே, அண்ட் determines his condition of service and tenure of office. ஸோ அவர் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் வந்து எவ்வளோ நாள் அவரோட பதவியில் இருக்கணும், அவருக்கான கண்டிஷன்ஸ்லாம் என்ன, அவர் சர்வீஸில் இருக்கும்போது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட கவர்னர் தான் வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆக்ட்ஸ் அஸ் அ சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இன் த ஸ்டேட். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்குமே சான்சலராக யார் இருக்கான்னு கேட்டால் கவர்னர் தான் இருப்பார். அதே மாதிரி வைஸ் சான்சலரையும் இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஹி டைரக்ட்லி ரூல்ஸ் எ ஸ்டேட் வென் தேர் இஸ் அ இம்போசிஷன் ஆஃப் த பிரசிடென்ட்ஸ் ரூல் இன் த ஸ்டேட். ஸோ நம்ம போன லெசன்லலாம் பார்த்துருப்போம், பிரசிடென்ட்ஸ் ரூல் ஒரு தடவை வந்திருக்கும், பஞ்சாப் அண்ட் கேரளா சம்திங் இன்னொரு ஸ்டேட்டில் வந்திருக்கும், 2 ஸ்டேட் பார்த்துருந்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கும் அப்படின்னு சொன்னோமா, அந்த பிரசிடென்ட் ரூல் வந்து வரும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை யார் வந்து டைரெக்டாக ரூல் பண்ணுவான்னு கேட்டால் கவர்னர் தான் வந்து டைரெக்டாக ரூல் பண்ணுவார். ஓகே, நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். த கவர்னர் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஒரு முக்கியமான பார்ட் யார் ரோல் ப்ளே பண்ணுறா அப்படின்னு கேட்டால் கவர்னர் தான்.
அவர் வந்து மெம்பராக மட்டும் இல்லை, பட் ஹீ இஸ் நாட் அ மெம்பர் இன் த எய்தர் ஹவுஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். ஸோ 2 ஹவுசஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, இங்கே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2லேயுமே வந்து அவர் மெம்பராக இருந்திருக்க மாட்டார். பட் ஆனால் அதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுறாரு. இன் திஸ் கெப்பாசிட்டி ஹி என்ஜாய்ஸ் த ஃபாலோயிங் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ சட்டம் இயற்றுறதுக்கான என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை எப்போ வேணால் அவர் வந்து கலைக்க முடியும். ரைட் டு சம்மன், வாதாடுறதுக்கான உரிமைகள் எல்லாமே இருக்குது. ஸோ பெட்டிஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கொடுக்கலாம் அவர் ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு எதிராக. யூ கேன் அட்ரஸ் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த, எப்பயுமே ஃபஸ்ட்டு செஷன் ஒன்று வந்து கூடும் இல்லையா, ஸோ சட்டப்பேரவை வந்து கூடும். அதில் வந்து ஃபஸ்ட் யார் உரையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் கவர்னர் தான். ஆஃப்டர் எவ்ரி ஜென்ரல் எலெக்ஷன் அண்ட் த ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் எவ்ரி இயர். ஸோ ஜென்ரல் எலெக்ஷனுக்கு அப்புறமும் ஃபஸ்ட்டு இதை யார் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் கவர்னர் தான். He can send messages to the houses of the state legislature relating to a bill pending in the legislature. ஸோ இவர் வந்து மெசேஜ் கொடுக்கலாம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டருக்கு, சம் பில்ஸ் வந்து பெண்டிங்காக இருக்கும் பட்சத்தில். He can appoint any member of the legislative assembly to preside over its proceedings when the offices of both the speaker and the deputy speaker fall vacant. ஸோ ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கரோட பதவி வந்து வேக்கண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அவர் அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிற எந்த மெம்பரை வேணாலும் அந்த ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கரோட பதவிக்கு வந்து நியமிக்கலாம். ஓகே, he can nominate one member of the state legislative assembly from the Anglo-Indian community. ஸோ எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா அந்த 245 சம்திங் இருப்பாங்க. ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸ்லேருந்து கவர்னர் வந்து நியமிப்பார் ஒன் ஆஃப் த மெம்பராக. He nominates 1/6 of the members of the state legislative council. ஸோ 6ல் ஒரு பகுதி மெம்பரை வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் யார் நியமிப்பா அப்படின்னு கேட்டால் கவர்னர் தான் நியமிப்பார். அவங்க எந்த மாதிரி தகுதிகளாக இருந்திருக்கணும் அப்படின்னா ஸ்பெஷல் நாலேஜ் ஆன் லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட், கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் அண்ட் சோஷியல் சர்வீசஸ், இது எல்லாத்துலேயுமே வெல்வெஸ்டாக இருக்கிற ஒருத்தர் தான் நியமிப்பார். எவ்ரி பில் பாஸ்ட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வில் பிகம் லா ஒன்லி ஆஃப்டர் ஹிஸ் சிக்னேச்சர். ஸோ அவர் கையெழுத்திட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எல்லா பில்ஸு எல்லாமே வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் லாவாக வந்து போகும். பட் வென் அ பில் இஸ் சென்ட் டு த கவர்னர் ஆஃப்டர் இட் இஸ் பாஸ்ட் பை த லெஜிஸ்லேச்சர், ஹீ ஹேஸ் த ஆப்ஷன் டு கிவ் ஹிஸ் அசன்ட் டு த பில் ஆர் வித்ஹோல்ட் ஹிஸ் அசன்ட் டு த பில் ஆர் ரிட்டர்ன் த பில் ஃபார் த ரீகன்சிடரேஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். இப்போ வந்து கவர்னர் கிட்ட கேட்காமையும் ஒரு பில் வந்துட்டு பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கவர்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து பாஸ் ஆகாமல் திரும்ப ரிட்டன் இது பண்ணி ரீகன்சிடரேஷனுக்கு வந்துட்டு லெஜிஸ்லேச்சர் கிட்ட திரும்பவும் அனுப்பலாம். He can promulgate ordinance when the state legislation is not in session under Article 213. ஸோ Article 213 படி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து ஸோ ஒழுங்காக வந்து நடக்கலை அப்படின்னா அந்த கூட்டம் வந்து ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா அந்த கவர்னர் வந்து Article 213 படி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் இருக்குது. பட் தீஸ் ஆர்டினன்ஸ் மஸ்ட் பி அப்ரூவ்ட் பை த லெஜிஸ்லேச்சர் வித்தின் 6 months. ஸோ அந்த ஆர்டினன்ஸை வந்து 6 monthsக்குள்ளே லெஜிஸ்லேச்சர்லேருந்து அப்ரூவ் ஆகிருக்கணும். அதே மாதிரி அவர் எந்த டைமில் வேணாலும் அந்த ஆர்டினன்ஸை கேன்சலும் பண்ணலாம். ஹி ஹாஸ் டு லே த ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் த, ஸோ என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்கணும், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் and comptroller and auditor general relating to the accounts of the state before the state legislature. ஸோ இந்த ரீஜன் அதாவது இந்த செக்டார்ஸில் இருக்கிற எல்லா ஆனுவல் ரிப்போர்ட்டையும் அவர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் முன்னாடி சமர்ப்பிக்கணும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் பவர்ஸ். த கான்ஸ்டிடியூஷன் கன்ஃபர்ஸ் ஆன் த கவர்னர் த டியூட்டி டு கெட் ப்ரிப்பேர்ட் அண்ட் இன்ட்ரடியூஸ்டு டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் த ஆனுவல் பட்ஜெட் அண்ட் ஆல்சோ த சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட் இஃப் நெசசரி. ஸோ கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஃபினான்ஷியல் பவர்ஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஆனுவல் பட்ஜெட் ஆகட்டும் ஆர் சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட் ஆகட்டும் எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு கவர்னர் கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஸோ மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்லி வித் ஹிஸ் ப்ரையர் ரெக்கமெண்டேஷன். ஸோ அவர் வந்து சொன்னாதான் மணி பில்லையே வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். He can make advices out of the state confidential fund to meet any unforeseen expenditure.
ஸோ ஏதாவது செலவுகள் தவிர்க்க முடியாத செலவுகள் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வருது அப்படின்னா அந்த இதில் அந்த நேரத்தில் வந்து கவர்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் கான்ஃபிடென்சி ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அவசர நேரத்தில் வந்து ஸ்டேட்டுக்கான அவசர நிதியை வந்து எடுத்து அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து கவர்னர் கிட்ட இருக்குது. ஹி கான்ஸ்டிடியூட்ஸ் அ ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப்டர் எவ்ரி 5 years டு ரிவ்யூ த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பஞ்சாயத்ஸ் அண்ட் த முனிசிபாலிட்டிஸ். என்ன சொல்கிறது, ஃபினான்ஸ் கமிஷன் ஒவ்வொரு 5 yearsக்கு ஒருக்கா வந்துட்டு அவர் ரிவ்யூ பண்ணுவார். எதுக்காக அப்படின்னா பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸில் எல்லாமே ஃபினான்சஸ் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படிங்கிறத இன்ஷூர் பண்ணுறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் பவர்ஸ். இந்த எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அவர் யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாரு. தென் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருக்கிற சேர்மேன் எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோமா. அது இல்லாமல் ஜுடிஷியல் இது ரிலேட்டடாக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காருன்னு கேட்டால் அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் ஸ்டேட்டு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு சைடில் வந்துட்டு வாதாடுறதுக்கு ஒரு நீதிபதி ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, ஜட்ஜ் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் அட்டார்னி ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அட்டார்னி ஜென்ரலை நியமிக்கிறவர் கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, போஸ்டிங்ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் இன் கன்சல்டேஷன் வித் த ஸ்டேட் ஹைகோர்ட். ஸோ இந்த இதுவும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில் இருந்து ஸ்டேட் ஹைகோர்ட்டுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறப்போ அந்த இதிலலாம் வந்துட்டு அவங்களெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹைகோர்ட் இந்த ஸ்டேட் இஸ் அப்பாயின்மெண்ட் பை த பிரசிடென்ட் இன் கன்சல்டேஷன் வித் ஹிம். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதியை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்டால் பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஆனால் பிரசிடென்ட் யார்கிட்ட கேட்பார் அப்படின்னா கன்சாலிடேஷன் வித் த கவர்னர். ஓகே, he can pardon, commute or reprieve punishment on receipt of appeals for mercy except death sentence. ஸோ வந்து தூக்கு தண்டனையை தவிர்த்து, டெத் சென்டென்ஸை தவிர்த்து மித்த பனிஷ்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கவர்னர் வந்துட்டு மேல்முறையீடு செய்யலாம். அப்பீல் பண்ணுற இதில் வந்துட்டு ஸோ தண்டனை காலத்தை குறைக்கிறது, அந்த மாதிரி நிறையா சலுகைகள் எல்லாத்தையுமே கவர்னர் வந்துட்டு மன்னிச்சு விடுறது, அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே கவர்னர் வந்துட்டு பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டிஸ்க்ரிஷனரி பவர்ஸ். ஸோ அவருக்கான தனியான ஸ்பெஷல் பவர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிசர்வ் எ பில் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ ஒரு பில்லை வந்து பிரசிடென்ட்டோட ஒப்பீனியனை கேட்டுட்டு அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான பவர்ஸ் அவர்கிட்ட இருக்குது. ஹி கேன் கால் த லீடர் ஆஃப் எனி பார்ட்டி டு ஃபார்ம் மினிஸ்ட்ரி இன் த ஸ்டேட் வென் தேர் இஸ் நோ கிளியர் கட் மெஜாரிட்டி. ஸோ ஒரு மெஜாரிட்டி இதை வந்து நிரூபிக்கலை ஒரு ஸ்டேட்டோட பார்ட்டி அப்படிங்கும்போது அவர் வந்து வேறு எந்த லீடரை வேணாலும் எந்த கட்சியிலேருந்து வேணாலும் கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லலாம் லெஜிஸ்லேட்டிவ் பவரில். ஓகே, he can dismiss the council of ministers when it is unable to prove the confidence of the legislative assembly. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். அந்த ரைட்ஸ் வந்து கவர்னருக்கு இருக்குது. Okay, next emergency powers. If the governor is satisfied that the government of the state is not carried on in accordance with the provisions of the constitution, he may under article 356 recommend to the president to impose president rule in the state. இப்போ இந்த ஆர்டிக்கல் 1 minute, இந்த ஆர்டிக்கல் 356 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கவர்னர் வந்துட்டு ஒரு ஸ்டேட் வந்துட்டு நல்ல விதமாக ஆட்சி பண்ணல அப்படிங்கிறத வந்துட்டு பிரசிடென்ட் கிட்ட இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னா, ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற பார்ட்டி வந்து நல்லா ரூல் பண்ணலை, இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் நல்லா இது பண்ணல அப்படின்னா ஆர்டிக்கல் 356 படி பிரசிடென்ட் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்படி ரெக்கமெண்ட் பண்ணும் பட்சத்தில் பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் வந்து பிரசிடென்ட் ரூலை கொண்டு வரலாம். அப்படி பிரசிடென்ட் ரூலை கொண்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா கவர்னர் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை வந்து ரூல் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து அவர்கிட்ட வரும். ஓகே, as soon as the president rule is imposed, the administration of the state is carried on by the governor as the representative of the president. ஸோ பிரசிடென்ட்டுக்கு பதிலாக அவரோட ரெப்ரசன்டேட்டிவாக கவர்னர் இருந்து அந்த ஸ்டேட்டை வந்து ரூல் பண்ணுவார். ஓகே, privileges of the governor.
Article 361(1) provides the following privileges for the governor. என்னென்ன ப்ரிவிலேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால், அவருக்கு வந்து சில சலுகைகள் எல்லாமே என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோர்ட்டுக்கு வந்து ஒரு ஹை கோர்ட்டுக்கோ ஆர் எனி அதர் கோர்ட்டுக்கோ வந்து அவர் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவர் வந்து அவரோட பவர்ஸில் இருக்கும்போது, ஃபார் எக்ஸசைஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஹிஸ் ஆஃபீஸ் or for any act done or purporting to be done by him in the exercise and performance of those powers and duties. ஸோ அவரோட டியூட்டிஸை அவர் செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஏதாவது கேஸ் போட்டு அவர் மேலே கோர்ட் மேலே முன்னாடி நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால், அவர் வந்து கோர்ட் முன்னாடி நிறுத்த முடியாது. ஸோ ஹீ இஸ் நாட் ஆன்சரபிள் ஃபார் எனி கோர்ட் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட் சொல்லுது. எந்த ஆர்டிக்கலின் படின்னு கேட்டால், ஆர்டிக்கல் 361(1) படி. ஓகே, நோ ப்ராசஸ் ஃபார் த அரெஸ்ட் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஷல் இஷ்யூ ஃப்ரம் எனி கோர்ட் டியூரிங் ஹிஸ் டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ். ஸோ அவர் வந்து அவரோட பதவி காலத்தில் இருக்கும்போது அவரை அரெஸ்ட் பண்ணவோ இல்லை தூக்கி ஜெயிலில் வந்துட்டு வைக்கிறதுக்கோ எந்த ஒரு ரைட்ஸுமே அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு வந்து கிடையாது, இன் கன்சிடரேஷன் வித் த கவர்னர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் பார்க்க போகிறோம். அண்ட் தென் வந்துட்டு நிறையா ஸ்பீக்கர் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் இதெல்லாமே பார்ப்போம், ஜுடிஷியல்ஸ் இதெல்லாமே பார்ப்போம். இப்போதைக்கு எக்ஸிக்யூட்டிவில் கவர்னர் மட்டும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கொஞ்சம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சில கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு நான் நடத்துறது கரெக்டாக போயிட்டுருக்கேனா இல்லை வந்துட்டு ஏதாவது மெத்தட்ஸ் சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு, இல்லை உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் ஆர் எனி அதர் திங் வேணும் அப்படின்னாலும் ப்ளீஸ் டூ கமெண்ட் இட். ஐ வில் பி ப்ரொவைடிங் தட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.